ஹலோ, வெல்கம் டு எஸ்ஜிடி சேனல். இப்போ தான் ரீசெண்டாக டிவிஎஸ் கம்பெனி ஆர்பிட்டர் அப்படிங்கிற ஒரு நியூ மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி நம்ம சேனல் கூட வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதை கண்டினியூ பண்ணி இப்போது 2025 இயரோட அப்டேட்டட், அதாவது நியூ வெர்ஷன் டிவிஎஸ் ஐக்யூப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வந்த ஐக்யூப் மாடல் இருக்குல்ல, அதில் அப்கிரேட் பண்ணி ஒரு நியூ வெர்ஷனை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஐக்யூப் மாடல் இதுக்கு முன்னாடி வந்த மாடலோட பெட்டராக இருக்கா இல்லையா, இதுக்கும் என்னென்ன வித்தியாசம், இந்த ஸ்கூட்டரில் என்னென்ன புதுசாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன நியூ ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ எதெல்லாம் பெட்டராக இருக்குது, இதுக்கு முன்னாடி வந்த மாடலோட இது வந்து ரேட் அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா, வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இதில் புதுசாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் யாராலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்களோ, இல்லை ஆல்ரெடி பார்த்துருந்துருப்பீங்க, சப்ஸ்கிரைப் மறந்துருப்பீங்க, இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக வந்து பார்ப்பீங்க. ஸோ எல்லாருமே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ இந்த பில்லை கண்டிப்பாக அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சிங்கன்னா இதே மாதிரி எப்போ நான் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் ஈஸியாக வீடியோ ஒன்றே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முன்னாடி வந்த ஐக்யூப் மாடலுக்கும் இப்போ லான்ச் ஆயிருக்க ஐக்யூப் மாடலுக்கும் என்ன வித்தியாசங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்காங்கிறத நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இந்த ஐக்யூப் எஸ், ஐக்யூப் எஸ்டி ரெண்டு மாடல் இருக்குல்ல, அதில் ரெண்டுத்துலையுமே சேஞ்சஸ் பண்ணி தான் அப்கிரேட் மாடலாக இப்போ கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஐக்யூப் எஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 3.3 kWh பேட்டரியில் வந்து இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3.5 kWh பேட்டரியில் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டில் சேஞ்சஸ் இருக்கும், அதேமாதிரி உங்களுக்கு வந்து காஸ்ட், அதாவது மைலேஜ்லையும் சேஞ்சஸ் காமிக்கும். அடுத்து ஐக்யூப் எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 5.3 kWh வந்து கொடுத்துருக்காங்க இந்த பேட்டரியில். அடுத்து ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் ஐக்யூப் எஸ் மாடலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் சார்ஜில் 145 கிலோமீட்டர் வரைக்கும் சாலிடாக மைலேஜ் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே ஐக்யூப் எஸ்டி மாடல் எடுத்துட்டிங்கன்னா சிங்கிள் சார்ஜில் 212 கிலோமீட்டர் வரைக்கும் சாலிடாக மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலரை பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஐக்யூப் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலரில் தான் வந்துருந்துச்சு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் டோல் கலர் ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வண்டியிலையும் சரி சீட்லேயும் சரி நிறைய டியூவல் டோல் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. அதே மாதிரி வண்டியோட ஃப்ரண்ட்டில், அதாவது ஹேண்டில் பார்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஷேடிங்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுவும் நல்லா லுக்காக இருக்குது. ஆனால் மோட்டாரில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. எல்லா மாடல்லையுமே பார்த்தீங்கன்னா 4.4 kW ஹப் மவுண்டட் மோட்டார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் எந்த சேஞ்சஸும் பண்ணல. வேறு என்ன இதில் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயர் மானிட்டரிங் சிஸ்டம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து டயரோட ப்ரெஷரை வந்து உங்களால் வந்து டிஸ்பிளேல வந்து பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்ட் ஸ்டோரேஜ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டிரைவிங் லைசன்ஸு மற்ற எந்த ஒரு டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் சரி டிஜிட்டலில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் டாக்குமெண்ட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஹில் ஹோல்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து என்ன புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப லென்த்தாக கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து இந்த ஏத்தர் ரிஸ்டா அப்புறம் டிவிஎஸ் ஜூபிட்டரில் கொடுத்த மாதிரி நல்லா லென்த்தாகவும் அகலமாகவும் இருக்குது. ஸோ வந்து இதில் நீங்கள் 2 ஹெல்மெட்டுக்கு மேலே தாராளமாக வைக்கிற அளவுக்கு, அதாவது 2 ஹெல்மெட் தாராளமாக வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அண்டர் சீட் ஸ்டோரேஜ் இருக்குல்ல, அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சார்ஜ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மொபைல் சார்ஜை வந்து அங்கே போட்டுக்கலாம். அதே மாதிரி வண்டிக்கு சார்ஜ் போகிறதா இருந்தால் நீங்கள் ஹேண்டில் பார்க்கு கீழே ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ஃப்ளோரில் இருக்குல்ல, அதுக்கு மேலே வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அங்கே வந்து சார்ஜ் போட்டுலாம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மற்ற ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நேவிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். சீட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொல்லியிருந்தா தான் நான் சிங்கிள் சீட்லேயே கொடுத்துருக்காங்க. டியூவல் டோல் கலர் ஆப்ஷன்லேயே வந்து நல்லா பிரைட்டாக இருக்குது. அது நம்ம லென்த்தாகவும் அகலமாகவும் இருக்குது. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் ரீஜனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் ஒன்று கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதுக்கு முன்னாடி வந்து மாடல் மாதிரி தான் வந்து வீலுன்னு பார்த்தீங்கன்னா அலாய் வீல் ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுத்துலையுமே அதில் எந்த மாற்றம் கிடையாது. அதேமாதிரி டியூப்லெஸ் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுத்துலையுமே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் பை டர்ன் நேவிகேஷனும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வண்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மைலேஜுக்கு அப்புறம் அதிகமாக எல்லாருமே கேட்குற கொஸ்டின் ஸ்பீடு என்ன அப்படின்னு தான். ஸோ இப்போ லான்ச் பண்ணியிருக்க இந்த ஐக்யூபோட ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஐக்யூப் எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் 4.2 செகண்ட்லேயே உங்களால் 40 km ஸ்பீடை ரீச் பண்ண முடியும். அதுவே ஐக்யூப் எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 4.5 செகண்டில் உங்களால் 40 km ஸ்பீடை ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே பெரிய வித்தியாசம் கிடையாது. ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வருது. ஸோ ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் பெட்டராக தான் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஐக்யூப் எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் 5 இன்ச்சுக்கு டிஎஃப்டி டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 7 இன்ச்சுக்கு டிஎஃப்டி டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ 2 விதமான டைப்லேயே இருக்குது. ஸோ அதை நீங்கள் வாங்கும்போது சூஸ் பண்ணிங்க. அதேமாதிரி ஐக்யூப் பெஸ்ட்லேயும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க இதில். ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு வரும்போது ஐக்யூப் எஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் 5 இன்ச் டிஎஃப்டி டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே இருக்குல்ல, அந்த மாடல் 1.9 லேக்குக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவே 7 இன்ச் டிஎஃப்டி டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா 1.18 லேக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் தான், ஆன் ரோட் ப்ரைஸ் கிடையாது. அதுவே ஐக்யூப் எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 5.1 kW பேட்டரி சொல்லியிருந்தால, அது வந்து 1.59 லேக்குக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் தான், ஆன் ரோட் ப்ரைஸ் வரும்போது கொஞ்சம் மாறும். அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க.
மற்றபடி பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவுமே கிடையாது. மற்ற ஃபீச்சர்ஸும் ஸ்பெசிஃபிகேஷனும் இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ணியிருந்தாங்களா ஐக்யூப், அதே மாதிரியே தான் வந்து கொடுத்துருக்காங்க. வேறு எந்த சேஞ்ச் கிடையாது. கலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பேட்டரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அது ஃபீச்சர்ஸில் 2, 3 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்குது. மற்ற வீலு, பிரேக்கு, டயரு, மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேமில் தான் இருக்குது. மோட்டார் ஆல்சோ வந்து எல்லாமே வந்து சேமாக தான் கொடுத்துருக்காங்க. எந்த சேஞ்சஸ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைஸில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது. உங்களுக்கு மைலேஜ் வந்து டிஃப்ரெண்ட் தெரியும், ஸ்பீடு டிஃப்ரெண்ட் தெரியும், மோட்டார் பவர் இருக்குல்ல அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ ஓவரால் பார்க்கும்போது இவ்வளோ சேஞ்சஸ் தான் இருக்குது. மற்றபடி எல்லாமே பெட்டராக தான் இருக்குது. ஸோ புதுசாக அப்கிரேடான ஐக்யூப் மாடல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி வேறு எதுவும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்களா, அவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிவிஎஸ் ஐக்யூப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு பயங்கர சர்ப்ரைஸாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற மாடல் தான் வாங்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு புதுசாக அந்த மாடல் அப்கிரேட் பண்ணி ஒரு நியூ வெர்ஷன் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து சூஸ் பண்ணுவாங்க எல்லாருமே. ஸோ அப்படி பார்க்கும்போது ஐக்யூபில் வந்து இந்த ஸ்கூட்டர் வந்து பெட்டராக தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது ஸ்பீடும் சரி, மைலேஜ் சரி, எல்லாமே பெட்டராக வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸும் நிறையா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக கலரில் வந்து நிறையா வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய கலர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது முன்னாடி வந்து ஐக்யூபோட இதில் நிறைய அப்கிரேட் பண்ணி பெட்டராக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேட் வந்து கொஞ்சம் முன்ன பண்ண அதிகம் ஏற்ற இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ மாடலுக்கு தகுந்த மாதிரி கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி ரேட் வந்து மாறும். ஸோ எல்லாமே இந்த ஸ்கூட்டரில் பெட்டராக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவிஎஸ் ஐக்யூப் அப்டேட் மாடல் வந்துருக்குல்ல, இதை பற்றி பத்து ரேட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிங்கன்னா பக்கத்தில் டிவிஎஸ் ஷோரூம் இருக்குல்ல, அவங்க கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரேட் எல்லாமே தெரியும். இப்போ இந்த அப்டேட்டட் மாடல் வந்துருக்குல்ல, இதுக்கான புக்கிங்லாம் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நியூ மாடல் இந்த ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் புக் பண்ணலாம். இல்லை ஷோரூம் வாங்கினா நியர்பை லொக்கேஷனில் டிவிஎஸ் ஷோரூமில் அத்தாரிட்டி டீலர் இருப்பாங்களா, அவங்களை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ரேட் எல்லாமே தெரியும். ஸோ நான் டிவிஎஸ் ஐக்யூப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்சவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ ஷேர் பண்ண யூஸ் ஆகும். இந்த வீடியோ பற்றி எதுவும் சொல்லலாம், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்டாக வீடியோ நெக்ஸ்ட் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களது எங்கள் எஸ்டிடி.